அவர் ஓட்ட வேண்டிய நேரத்தை விட அதிக நேரங்கள் ஓய்வு எடுக்காமையே ஓட்டினதுனால போட்டியாளர் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். இந்த மஞ்சள் கிழங்கு தாலியை போட்டுக்கிட்டு உன் தாலியை கழட்டி கொடு. குடுமா தாலியை பிரிச்சு தாலி கொடியில கோக்கணும்ல. இந்தா இது வேட்டை என்கிட்ட கொடு. வேட்டையா உன் கையால மீனாட்சிக்கு போட்டு விடு. வேட்டையா உன் பொண்டாட்டி ஆசைப்பட்டபடியே நீ அவளுக்கு தாலி கொடி வாங்கி கொடுத்துட்ட. நீ ஆம்பளை சிங்கம்யா. நீ காது வரைக்கும் இல்ல கழுத்து வரைக்கும் கூட மீச வச்சுக்கலாம்யா. யாருமே நீ ஜெயிக்க மாட்டேன்னு நினைச்சப்ப எல்லாரையும் அசர வைக்கிற மாதிரி ஜெயிச்சிட்டேடா. என் கண்ணுக்குட்டி, என் செல்லக்குட்டி, என் வைரக்குட்டி, என் பட்டுக்குட்டி. அச்சோ 5 நாள் சைக்கிள் ஓட்டுனதுல கொஞ்சம் டேன் ஆயிட்ட போலியே. மீனாட்சி பக்கத்துல நிக்கிறப்ப கிளாமர் வேற கொஞ்சம் கம்மியா இருக்க. இல்ல மீனாட்சி, உன் பொண்டாட்டிக்கு தாலி கொடியை வாங்கி கொடுத்து அவ கழுத்துல தாலியை நில நிறுத்திட்டியாடா வேட்டையா?
உன்னை யார் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதனால் இந்த கல்லிடக்குறிச்சி வாழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நான் சொல்வது என்னவென்றால், வேட்டையனுக்கு தான் மீனாட்சி, மீனாட்சிக்கு தான் வேட்டையன். டேய் யா பொண்டாட்டி புலம்புறதுன்னா வெளியே போய் புலம்பிக்கோ. புலம்புறானா? இது புலம்பலில மீனாட்சி, வெற்றி கொண்டாட்டம், செலிப்ரேஷன் எபிசோட். தன்னந்தனியா என்னோட வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கேன்டா குட்டிமா. வெற்றியை கொண்டாடுற அளவுக்கு அப்படி என்னத்தடா கிழிச்சிட்ட நீ? ஒரு கிளி ரெண்டு கிளி இல்ல மீனாட்சி, காலா மாஸ்டர் சொல்ற மாதிரி கிழி கிழி கிழின்னு கிழிச்சிட்டேன். பாரு, ஏதோ ஒரு தாலி கொடி வாங்கி கொடுத்துட்டேங்கிறதுக்காக ரொம்ப ஆடாத. இந்த முறை வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், அடுத்த முறையெல்லாம் நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. பாரா, இனிமே நான் எதுக்கு ஜெயிக்கணும்ன்ற? அதான் ஒரே மேட்ச்ல வேர்ல்டு கப்பையே ஜெயிக்கிற மாதிரி உன்னையே என்னோட பரிசா ஜெயிச்சுட்டேனடா. இனி எனக்கு வேற என்னடா வேணும்? எது? என்ன உன்னோட பரிசா ஜெயிச்சியா? என்ன வளர நீ? மீனாட்சி, உனக்கு என்ன அம்னீசியாவா? கடந்த 4 வாரமா நீ என்ன என்னென்னலாம் பேசினு மறந்துட்டியா? பாரு, தாலி கொடி வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உன்னெல்லாம் என்னோட புருஷனா ஒத்துக்க முடியாது. அப்புறம் நல்லா இருக்குதே கதை. சும்மா இருக்கணும் சொரிஞ்சு விட்ட மாதிரி தாலி கொடி வாங்கி கொடு, ஆம்பளன்னு ஒத்துக்கிறேன், புருஷன்னு ஒத்துக்கிறேன்னா சொன்னிலடி. இப்ப எதுக்குடி மாத்தி மாத்தி பேசுற? அதெல்லாம் உனக்கு விரிவா சொல்லணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்லை. புருஷனா ஏத்துக்க முடியாதுன்னா ஏத்துக்க முடியாதுதான். போடி போங்க. பாரு, இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே என் மனசுல ஒருத்தனுக்கு மட்டும்தான் இடம். நீ ஏதோ சைக்கிள் ஓட்டுன வித்த காட்டினேங்கிறதுக்காக உன்னோட வாழ்ந்துருவேன்லாம் நினைச்சுக்காத. இப்பவும் என் மனசுல சரவண மட்டும்தான் இருக்கு. இப்ப நீ ஜெயிச்சிட்டேங்கிறதுக்காக நான் துவண்டவும் மாட்டேன், என் நம்பிக்கையை இழந்துடவும் மாட்டேன். என் காதல் உண்மையானது, என்னைக்கா இருந்தாலும் அது ஜெயிக்கும். குட் குட், வெரி குட், நல்ல விஷயம் மீனாட்சி. ஆனா நானும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அதையும் நல்லா கேட்டுக்கோ. நான் ஒன்னும் புதுசாலாம் எதுவும் சொல்ல போறது கிடையாது. நீ சொன்ன அதே லாஜிக் தான். நானும் உன்னை உண்மையா நேர்மையா அணு அணுவா ஆழமா காதலிக்கிறேன் மீனாட்சி. என் காதலும் உண்மையானதுதான். இப்ப நீ திட்டுற கேவலப்படுத்துறன்றதுக்காகலாம் நானும் என் மனசை தளர ஓட்டுறவும் மாட்டேன், நம்பிக்கை இழந்துடவும் மாட்டேன். இன்னைக்கு இல்லை மீனாட்சி, என்னைக்கும் என் மனசுலையும் நீ மட்டும்தான் இருப்ப. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பார்க்கலாம், கடைசியில யார் காதல் ஜெயிக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படிடா அவன் ஜெயிச்சான்னு நீ ரொம்ப டென்ஷனா இருப்ப. நீ வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. மாமா ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடுறேன். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. வெயிட் அண்ட் see. பாய். ஜெயிக்க மாட்டான்னு நினைச்சோம், ஆனா ஜெயிச்சிட்டானே. ச்சே, இப்ப அடுத்து என்ன பண்றது? மீனாட்சி இவன்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே. யமோ 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 யமோ. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் கலங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க எம்மா. என்னை 2 மாதங்கள் பெற்றெடுத்த தாயே, கண் கண்ட தெய்வமே, அபிராமியே, சிவகாமியே, கருமாரியே, மகமாயே,
எப்படி 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 மீனாட்சியை தூண்டி விட்டு தாலிக்குடி கேட்க சொல்லுவீங்க. அதே நேரம் என் வருமானத்தெல்லாம் நிறுத்தி என்னை ஓட்டாண்டி ஆக்குவீங்க. உழைச்சு சம்பாரிச்சு தாலிக்கொடி வாங்கி தரலன்னா மீனாட்சி எனக்கு பொண்டாட்டி கிடையாது. நான் அவளை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, கிட்ட போக கூட கூடாது. கட்டின தாலியை கழட்டி விட்டு எறிஞ்சிருவா. வா 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 வாட் அ ஸ்கிரீன் பிளே. அப்படியே புல்ல இருக்குதுமா. அடா 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 அடா, என்ன ஒரு மாஸ்டர் மூலமா உனக்கு. நீங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா செல்லம். பெரிய பெரிய சினிமாவுக்கெல்லாம் கதை எழுத வேண்டிய ஆளு. ஏதோ உன் கேரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்ட. இந்த நாரதர் கழகம் நன்மை முடியும்னு சொல்லுவாங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நாரதரே நீதாம்மா. நான் உன்னை கிண்டல் பண்றேன், குத்தி காட்டுறேன்லாம் நினைச்சிடாத. சத்தியமா சொல்றேன், நான் இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ லேசா உருப்புன்னு நினைச்சிருக்கேன்னா அது காரணமே நீதான். சும்மா வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு அப்பா சொத்துல வந்த வருமானத்தை செலவு பண்ணிட்டு தெரிஞ்ச எனக்கு முறையா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி அந்த பணத்தை என் கையில வாங்கும்போது ஏற்பட்ட சிலிர்ப்பு இருக்கு பாரு. வாய்ப்பே இல்லம்மா. அதுக்காக இன்னும் என்ன வேணா பண்ணலாம். எது எப்படியோ சுதா, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மகனுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு விட்டுவிட்ட. உழைப்போட அருமையை தெரிய வச்சிருக்க, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சிருக்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி. இனி உன் மயம் பொழைச்சிக்குவான், நீ கவலையே பட வேண்டாம். ஆமா, அடுத்ததான் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்னம்மா அப்படி பாக்குற? எதுவும் பண்ணாம என்னமெல்லாம் விட்டுறாதம்மா, அப்புறம் நான் பழையபடி உருப்படாம போயிட போறேன். கேப்பே விடாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கதை லாக் இல்லாம விறுவிறுன்னு போகும். புரியுதா? சரிம்மா, என்ன அப்படியே ஆசீர்வாதம் பண்ணு. உன் ஆசீர்வாதத்தோட என் வாழ்க்கையை இனிதே ஆரம்பிக்கிறேன். என்னடா பண்ண போற? நீ முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுமா. முடியாது, நீ முதல்ல என்ன பண்ண போறேன்னு சொல்லு. சரி விடு, எப்பவும் போல மானசீகமா நானே ஆசீர்வாதம் வாங்கிறேன். முருகா, இதுக்கு மேலேயும் பெரிய ஆளா வரணும். டேய், என்னடா பண்ண போற கேக்குறல்ல? என்ன பண்ணுவாங்க? சவால்ல தோத்துட்டா கிட்ட வரக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது, புருஷன்ற உரிமையெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு மீனாட்சி சொன்னால. ஆனா நான் அப்ப சவாலை ஜெயிச்சிட்டேனே. அப்ப கிட்ட போலாம், பழகலாம், பேசலாம், விளையாடலாம், உரிமையெல்லாம் எடுத்துக்கலாம் தானமா அர்த்தம். அதானமா உலக நியாயமும் கூட. வேட்டையா? அட போமா, நான் போய் என் பொண்டாட்டிக்கு அல்வா மல்லிப்பூலாம் வாங்கணும். லேட் ஆயிடுச்சு. டாடா. டேய் வேட்டையா. அட போமா. டேய் வேட்டையா, நில்லுடா. அரே ஓ சாம்பா. என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பான். வரட்டும் இன்னைக்கு. அரே ஓ சாம்பா. அரே ஓ சாம்பா. அரே ஓ சாம்பா. என்னடா செல்லம் அப்படி பாக்குற? இதெல்லாம் என்ன செட்டப்னு உனக்கு புரியுதுல? ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க நீ?
ஏன்னா இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அரே ஓ சாம்பா. மீனாட்சி, கல்யாணம் நடந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நடந்திருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா ஒரு சவால்ல ஜெயிச்சுட்டு வந்து உன் முன்னாடி நிக்கிறப்போ மாமாவோட இளம் அப்படியே துள்ளி விளையாடுறா செல்லம். ஏய், சவால்ல ஜெயிச்சுட்டா இதெல்லாம் பண்ணுவியா? ஆமா, அதான சவாலு. ஏ இங்க பாருமா, நான் ஒன்றும் ரூல்ஸ் மீறிலாம் எதுவும் பண்ணல. நீ சொன்னதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன்? ஓ, ஃப்ளாஷ் கட்டெல்லாம் போட வேண்டாம்னு பார்த்தா விட மாட்டேன் போலியே. இந்த 857வது எபிசோட்ல 1வது சீனு ஒரு ஃப்ளாஷ் கட் அப்படியே தட்டி விடுங்க பாப்போம். குறிச்ச நாளுக்குள்ள குறிச்ச நேரத்துல உன் சொந்த உழைப்புல நேர்மையான வழியில சம்பாதிச்சு ஒரு தாலி கொடி வாங்கி கொடுற. அப்ப ஒத்துக்கிற உனக்கு தகுதி இருக்குன்னு. அப்போ ஒத்துக்கிறேன்டா நீ ஆம்பளைன்னு. அப்போ ஒத்துக்கிறேன்டா உனக்கு தகுதி இருக்குன்னு. சவால்ல தோத்துட்டா என் பேரை சொல்லக்கூடாது. என் முன்னாடி நெஞ்சு நிமித்திக்கிட்டு நடக்க கூடாது. இந்த முகத்துல மீசையும் இருக்க கூடாது. என்கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்க நினைக்க கூடாது. முக்கியமா புருஷன்ற உரிமையே எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னல. ஆனா இப்போ நான் சவால ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதனால நான் உன் பேரை சொல்ல போறேன். மீனாட்சி, மீனுக்குட்டி, உன் முகத்தை பார்க்க போறேன். அடுத்து உன்கிட்ட நெருங்கி வர போறேன். வேட்டையன் கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். 1 2 3. அடுத்து உன்கிட்ட நெருங்கி வர போறேன். வேணாம். அடுத்ததான் முக்கியமான மேட்ரு மீனாட்சி. உன்கிட்ட நான் புருஷன்ற உரிமையை எடுத்துக்க போறேன். இங்க பாரு, வேணாம். மரியாதை கெட்டடும் சொல்லிட்டேன். ஆமா, இப்ப மட்டும் என்ன அத்தான் நாதா சுவாமி நான் கூப்பிட்டு இருக்க. ஓடி இங்க பாரு, என்கிட்ட நெருங்கி வந்த கொன்னுடுவேன். ஐயோ அம்மா, நான் இன்னும் வரவே இல்லையே. வரதுக்கு முன்னாடி இந்த டைலாக்லாம் பேசுற. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணல, அதே தான் இப்போ மாமா ஃபாலோ பண்ண போற. ஓய், அன்னைக்கு நீ என்னெல்லாம் பண்ண? நான் அமைதியா தானே இருந்தேன். வேணா வெட்டியா சொல்றேன்ல. வாயில கை வை முதல்ல. சொன்னா கேளு. வேணாம்.
எடுக்கணும்னு சொன்னல. இந்த முதல்ல ரூமுக்கு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறேன். நல்லா கமகமன்னு இருக்கும். அடுத்து எனக்கு ஸ்ப்ரே. உனக்கு வேணுமாடா? வச்சுக்கோ. புஸ் 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 புஸ். ஏன் மீனாட்சி, அன்னைக்கு உன் சேலையோட சேஃப்டி பின் வரைக்கும் கழட்டுனால, எங்க இப்ப கழட்டு பார்க்கலாம். பயம் இருக்கட்டும் இருக்கட்டும். சொன்னா கேளு. வேணாம். புலிமானை வேட்டைதான் ஆடிடுமே காட்டில், மான் புலியை வேட்டைதான் ஆடுமிடம் கட்டில். சி, நான் ஏன் இப்படி மொக்கையா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கேன்? ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு போயிடுறேன். வேட்டையன் கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். 1 வேணாம். 2 வேணாம். ப்ளீஸ் வேணாம். 3